அஸ்மத் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ லீலாசுக்கருடைய ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் இன்றைய ஸ்லோகம் 69, 70வது ஸ்லோகங்கள். நேற்றைய தினம் நான் காணும் இந்த பாலகன் யார்? என் எதிரில் என் கண்கள் இப்படி என் கண்ணுக்கு எதிர தோற்றமளிக்கும் இந்த பாலகன் யார்? இவன் சாக்ஷாத் மன்மதனோ, இனிமையாக உறையும் சந்திரமண்டலமோ, இனிமைத்தன்மையின் உருவமோ, ஸ்தூல வடிவமோ, மனம் கண் இரண்டிற்கும் அமுதமாக தோன்றியிருக்கிறதோ, எனக்கு உயிரினும் மேலான நாயகன் இவனோ என்றெல்லாம் அனுபவித்தவர் இன்றைய ஸ்லோகத்தில் இவன் கண்களுக்கு விருந்து என்கிறார். 69வது ஸ்லோகத்தில் ஆயர் குலத்திற்கு பொருத்தமான வேஷம் இவனுக்கு. பாலோய மாலோல விலோச்சனேன வக்த்ரேண சித்ரீகிருத திங்முகேன வேஷேண கோஷோச்சித பூஷணேன முக்தேன துக்தே நயனோத்சுகம் நஹ. பாலோய மாலோல விலோச்சனேன வக்த்ரேண சித்ரீகிருத திங்முகேன. அவர் தெரிவிக்கிறார், இந்த குழந்தை இருக்கானே ஆயர் கொழுந்து, தன்னுடைய முக காந்தியினால், தன்னுடைய முகத்தில் இருக்கிற தேஜஸினால் எல்லா திக்குகளையும் எல்லா திசைகளையும் வண்ணமயமாய் அழகுறச் செய்கிறான். இவன் கண்கள் இப்படியும் அப்படியும் மாறி மாறி சுழன்று கொண்டு நம்மை கவர்கிறது. உள்ளம் கவர் கல்வன். ஆயர்பாடி சிறுவர்களுக்கே உரித்தான மாலை, வனமாலை அணிந்திருக்கிறான். இவன் நம் கண்களுக்கு ஆனந்தத்தை சுரந்து அளிக்கிறான், ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கிறான் இவன் நம் கண்களுக்கு. பாலோய மாலோல விலோச்சனேன வக்த்ரேண சித்ரீகிருத திங்முகேன வேஷேன கோஷோச்சித பூஷணேன முக்தேன துக்தே நயனோத்சுகம் நஹ. அயம் பாலகா, இந்த குழந்தை, ஆலோல விலோச்சனேன சுழலும் கண்களாலும், சித்ரீகிருத்த திங்முகேன அந்த திக்குகளை அழகுபடுத்துதலாலும், வக்த்ரேன முகத்தாலும் திக்குகளை அழகுபடுத்தும் முகத்தாலும், முக்தேன கவர்ச்சி வாய்ந்த, கோஷ உச்சித பூஷணேன இடையர் குலத்திற்கே பொருத்தமான பூஷணங்கள் ஆபரணங்களை உடைய, வேஷேன அந்த வேஷத்தாலும், நக நம்முடைய நயன உத்சுகம் கண்களுக்கு உத்சுகம் மகிழ்ச்சியை, துக்தே சுரக்கச் செய்கிறான், மகிழ்ச்சி நமக்கு சுரக்கச் செய்கிறான், சுரந்து ஆனந்தத்தை அளிக்கிறான் அவன் என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அது இல்லாமல் இவன் கண்ணன் என்னை நோக்கி வருகிறானே, அவன் பிறவி பிணிக்கு மருந்து. அவன் பேஷஜம் பிஷக் அப்படின்னு சகஸ்ரநாமத்தில் சொல்கிற மாதிரி அவன் மருந்து, அவனே டாக்டர். ஆந்தோளிதாக்ரபுஜம் ஆகுலிநேத்ரலீலம் ஆர்திரஸ்மிதார்திரவதனாம் புஜச்சந்திரபிம்பம் சிஞ்சானபூஷணசதம் சிகிபிஞ்சமௌளிம் சீதம் விலோச்சனரசாயனம் அப்யுபைதி. ஆந்தோளிதாக்ரபுஜமாக்குல நேத்ரலீலம், என் கண்களுக்கு அருமருந்தாயிருப்பவன் ஒரு சிறுவன் என்னை நோக்கி நடந்து வருகிறான், என்னை பார்த்து நடந்து வருகிறானே. என் கண்களுக்கு மருந்தவன், என் கண்களுக்கு அமிர்தம் அவன். ஆகா, அவன் நடந்து வரும் அழகுதான் என்ன! கைகளை வீசி வீசிண்டு அழகாக நடந்து வரான். கண்களாய் சுற்றுமுற்றும் பார்த்து விளையாட்டாக குறும்புடன் பார்த்து கொண்டு வருகிறான். அவனிடம் இருக்கும் அந்த புன்முறுவல், புன்னகை குளிர்ச்சியை பொங்க மிளிர்கிறது. அவன் உடலில் அணைந்திருக்கும் கங்கணங்கள், தண்டைகள் இனிமையான ஒலிகளை எழுப்பிக் கொண்டு வருகிறான். அவன் தலைமுடி மேல் மயில் பீலிகை கிரீடமாயிருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறான் கண்ணன். என்னை நோக்கி வருகிறான். அவன் பிறவி நோய்க்கு மருந்து, என் கண்களுக்கு மருந்து. ஆந்தோளி தாக்ரபுஜமாருல நேத்ரலீல மாத்ரஸ்மிதாத்ரவதனாம் புஜச்சந்திரபிம்பம் சிஞ்சானபூஷணசதம் சிகிபிஞ்சமௌளிம் சீதம் விலோச்சனரசாயனமப்யுபைதி.
ஆந்தோளித்த அக்ரபுஜம், முன் கைகளை வீசிக்கொண்டு வருகிறான். ஆக்குல நேத்திர லீலம், கண்கள் சுழல்வதாகவும், ஆர்திரஸ்மித நெஞ்சை உருக்கும் சிரிப்பினாலும், ஆர்திர வதன அம்புஜ சந்திரபிம்பம், குளிர்ந்த தாமரை போன்ற சந்திரனைப் போலுள்ள முகத்தை உடையவனாகவும், சிஞ்சான பூஷண சதம், ஒலிக்கும் பல ஆபரணங்களை அணிந்து கொண்டு, சிக்கிப்பிஞ்ச மௌளி மயிலிறகை தலையில் சூடிக்கொண்டு, சீதம் மனத்தை குளிரச் செய்வதாகவும், விலோச்சன ரசாயனம், கண் கொண்டு பருகும் அமிர்தமாய் விளங்கும் ஏதோ ஒரு தத்துவம், அப்யுபைத்தி, என்னை நாடி வருகிறது. ரசோ வைசகா அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்கிறது. ரசஹேவாயம் லப்த்வானந்தி பவதி. அவன் ரசோ வைசகா, அவன் வடிவே ஆனந்த ரசம். அந்த ரசத்தை அடைந்துதான் ஒருவன் ஆனந்தமுள்ளவனாகிறான்னு உபனிஷத் சொல்வதை சுவாமி இங்கு ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.